இப்போ மனதை கட்டுப்படுத்துறதுக்கு யோகாசனம் பண்ணுறாங்கல்ல, அதை விட என்ன தெரியுமா, நிறைய வழி இருக்குது. மனதை கட்டுப்படுத்துவதற்கு இயற்கையான வழிகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. இயற்கையான முறைகளில் நிறைய கடமைகள் இருக்குது. அதெல்லாம் செஞ்சால் தான் மனசு கட்டுப்படும். அதில் ஒன்று தான் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி செஞ்சால்தான் உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறத கேட்கும். உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். உடற்பயிற்சி உடலுக்கு பயிற்சி கொடுப்பது தான் உடல் உழைப்பு என்பது. உடற்பயிற்சி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்கள் மனசு அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு மனசு கட்டுப்பாடாக இருக்கும். ஏன்னா ஜிம்மில் போய் கஷ்டமான எடைப்பயிற்சிலாம் செஞ்சு உடம்புக்கு வலிக்குதில்ல. நீங்கள் நினைக்கிறீங்க 100 வாட்டி நான் உட்காந்து எந்திக்கணும், ஒரு கையில் ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஒரு 20 வாட்டி 30 வாட்டி உட்காந்து எந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் உடம்பு அதை செய்ய வைக்கிறீங்க. அப்போ உங்கள் உடம்பு சொன்னால் கேட்கும். உடம்புல வலி ஏற்படும். ஒரு அரை மணி நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணால் உங்கள் உடம்பு ஃபுல்லாக வலிக்கும். அப்போ அந்த வலி இருக்கும்போது உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னால் கேட்கும். நீங்கள் உடற்பயிற்சியே செய்யலை அப்படின்னா உங்கள் மனசு நீங்கள் சொன்னால் கேட்காது. அதனால் உங்கள் மனசு நீங்கள் சொன்னால் கேட்கணுமா, அதாவது உங்கள் மனசு சொன்னால் உங்கள் உடம்பு கேட்கணுமா, அப்போ நீங்கள் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும். அதுக்கு பதிலாக தியானம் பண்ணுறதெல்லாம் தேவையில்லை. உடற்பயிற்சி செய்யுங்க. வெறும் உடற்பயிற்சி செய்யணுன்னாக்கா உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் உடற்பயிற்சியே செய்ய முடியும். ஒன்றோடு தொடர்புடையது பாருங்கள். உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் உடற்பயிற்சி செய்ய முடியும். உணவு கட்டுப்பாடே உங்களுக்கு மனக்கட்டுப்பாடை உருவாக்கும், மனதில் அமைதியை ஏற்படுத்தும். வெறும் உணவு கட்டுப்பாடு பண்ணணுன்னா மன உறுதி தேவை. அந்த மன உறுதி எங்கேருந்து வரும்? உடலில் உறுதி இருந்தால்தான் மன உறுதி வரும். மன உறுதி இருந்தால்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். இல்லைனா உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாக நிற்க முடியாது. மனம் மலிவான மோசமான உணவுகளை தேடி தான் மனசு அலையும். அதனால் நம்ம உடற்பயிற்சி செய்யணும்னா உணவு கட்டுப்பாடு தேவை. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டுமென்றால் மனதில் உறுதி தேவை. மன உறுதி வேண்டுமென்றால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்போ தான் உடற்பயிற்சி செய்தால் உடலிலும் உறுதி ஏற்படும், மனதிலும் உறுதி ஏற்படும். அதனால் மனசில் அமைதி வேணுமா, மனசில் கட்டுப்பாடு வேணுமா, மனம் கட்டுப்பாடாக இயங்க வேண்டுமா, அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உடற்பயிற்சி செய்யணும். கண்டிப்பாக அரை மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுங்கள். தியானத்தை யார் பண்ணுவாங்கன்னா உட்காந்துக்கிட்டே மனசை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். ஒரு சோம்பேறித்தனமானது தான். நம்ம எந்தவித கஷ்டமும் எந்தவித ஒர்க் அவுட்டும் பண்ண தேவையில்லை. தண்டால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நடைப்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உட்காந்துக்கிட்டே என் மனசை நான் கட்டுப்படுத்திடுவேன் அப்படிங்கிறது ஒரு தியானம் மூலமாக மனசை கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிறது ஒரு சோம்பேறித்தனமான நடைமுறை தான். அதனால் தியானம் கூட எந்த நோகாமல் நோன்பு கும்பிடுற ஒரு நடைமுறையாக கூட இருக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் தியானம் பண்ணுற அந்த 1 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் நடங்க, அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க, அரை மணி நேரம் ஓடுங்க. இதை பண்ணாலே போதும். உடம்புலேயும் எல்லா விதத்துலேயும் நமக்கு ஒரு மாற்றம் வரும். உடம்பும் அழகாக மாறும், உடம்பு உறுதியாக மாறும், மனசும் உறுதியாக மாறும், உடலும் அழகாகவும் மாறும். அப்போ தியானம் பண்ணால் அவங்க உடம்பு அழகாக மாறும்லாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக தியானம் பண்ணால் உங்கள் உடம்பு உறுதியாக மாறுமா? தியானம் பண்ணாக்கா உங்கள் மனசு உறுதியாக மாறப்போதா, அல்லது நீங்கள் அழகாக மாறிவிடுவீர்களா? உங்கள் உடலில் 6 பேக் வருமா? தியானம் பண்ணால் 6 பேக் வருமா? வராது. அப்படி தானே? அப்போ நீங்கள் ஆனால் உடற்பயிற்சி பண்ணால் 6 பேக் வரும். உடம்பு கட்டுப்பாடாக இருக்கும். உடம்பு கட்டுக்கோப்பாக இருந்தால் மனசும் கட்டுக்கோப்பாக இருக்கும். ஒரு உடம்பு கட்டுக்கோப்பாக இருக்கா, அவங்க மனசும் கட்டுக்கோப்பாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஒரு உடம்பு ஒருத்தட்ட அழகாக இருக்கா, அவருடைய மனதும் அழகாக இருக்கிறது என்று தான் பொருள். அதனால் ஒருத்தருடைய மனதை பார்க்கணுன்னா ஒரு உடம்பு ஒழுங்காக இல்லை, ஊழச்சதை தொப்பை கிப்பன்னு இருக்குது, நடக்கவே முடியல அப்படின்னா அதுதான் அவருடைய மனசு. அவருடைய மனசும் அப்படி தான் இருக்குது. அவர் உடம்பு போலவே அவருடைய மனசும் அந்த அளவுக்கு அழகாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் உடம்பு ஒருத்தர் அழகாக வச்சுக்கணுன்னா அது உடற்பயிற்சியால் தான் முடியும். உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது, உடலை உறுதியாக உடற்பயிற்சியால் தான் அது முடியும். நம்ம மனசை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்காக, மனதில் அமைதி ஏற்படுத்துறதுக்காக நம்ம தியானம் செய்கிறதை விட மிகச்சிறந்தது உடற்பயிற்சி செய்வது.